தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யாத்திரையாகமம் 14:15 வாசிக்கும்போது, கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முன்னேறியது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு என்றார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது முன்னேறி செல்லுங்கள். நீங்கள் நானும் ஒரு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். எப்படி முன்னேறுவது, எப்படி முன்னேறி செல்வது என்றால், முன்னேறி செல்வது என்று கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்ன மிகவும் இக்கட்டான நேரம். ஒரு நாட்களுக்கு முன்னர் தான் அவர் எகிப்தை விட்டு புறப்பட்டான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டை நோக்கி அவர் செல்ல வேண்டும். அந்த செல்லுவழியில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது. அந்த திருப்பத்தின் விளைவாக அவர் திரும்பி பார்த்தபோது அங்கே எகிப்திலே ஒரு சோதனை இருந்தது. அந்த சோதனையை அவர் கடக்க வேண்டும். அங்கே எகிப்திய ஒரு சேதனை இருந்தது. இன்னொரு பக்கம் அங்கே ஒரு மலைத்தொடர் இருந்தது. அந்த மலைத்தொடர் எதிரே நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு சிவந்த சமுத்திரம் இருந்தது. எப்படி தப்பி போக முடியும்? அப்படிப்பட்ட ஒரு அடைக்கப்பட்ட நிலை இருந்தது. சிலர் மாத்திரம் கர்த்தர் நோக்கி கெஞ்சுகிறார்கள். இன்று அநேகருடைய நிலைமை நாம் பார்க்கும்போது, மோசேயை பார்த்து நாம் பார்க்கும்போது மோசே சபிக்கின்றார்கள். திரும்பி போய் பார்வோனிடத்தில் சமாதானம் கேட்டுக்கொள் என்று சொல்லி அநேகர் வற்புறுத்துகிறார்கள். அவருடைய நிலைமையை நாம் எண்ணி பார்க்கும்போது அவர்கள் மீண்டும் அடிமையிலாக இருக்க விரும்புகிறார்கள். இதே சமயத்தில் கர்த்தரை நோக்கி மோசே முறையிடுகிறான். கர்த்தர் சொல்கிறார், புறப்பட்டு போங்கள் என்று சொல்கிறார். எங்கே செல்வது என்று பார்க்கும்போது சிவந்த சமுத்திரத்திற்குள் செல்ல வேண்டும். அவர்களை அடித்து போடுமாறு கர்த்தர் சொல்கிறாரா, இது வேறு வழியில் இல்லையா என்று கர்த்தருடைய வார்த்தையை மோசே பின்தொடர்ந்தார். அப்போது இஸ்ரவேல் சேனைக்கு முன்பாக நடந்த ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். முன்னேறி சென்றார்கள். முன்னாக நடந்த தேவதூதர்கள் விலகி அவளுக்கு பின்னாக நடந்தார்கள். அவளுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவருக்கு பின்னே நின்றது. எகிப்துடைய சேனையும் பின்பாக வந்தது. அங்கே இஸ்ரவேல் எகிப்திற்கு அங்கு மேகமும் அந்தகாரமும் இருந்தது. இஸ்ரவேலுக்கோ இரவை ஆண்டவர் வெளிச்சமாக்கினார். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்தை கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை தேவன் அங்கே செய்தார். அவர்கள் வெட்டாந்தரையில் நடந்து சென்றார்கள். ஒரு ஆச்சரியமான அனுபவத்தை அன்று கற்றுத்தந்தார். நீங்கள் நானும் மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் எப்பொழுதுமே நம்முடைய பகைவரின் கையில் ஒப்புக் கொடுக்கும்போது அந்த அழைத்து செல்லக்கூடிய பாதையை ஆண்டவர் ஒரு வித்தியாசமாக மாற்றுவார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள ஒரு பாடம் என்னவென்று பார்க்கும்போது, என்ன இடர்கள் வந்தாலும் தேவனுடைய பாதையில் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு முன்னே சிவந்த சமுத்திரம் வந்தாலும் அது வழிவிடும். ஏனெனில் தேவன் நம்மோடு இருக்கிறார். தடைகளை அகற்றுவர் என்கிற பெயர் நமக்கு தேவனுக்கு உண்டு. அவர் மேய்ப்பராக நமக்கு முன் சிவந்த சமுத்திரத்தின் எரிகோ போன்ற எல்லா தடைகளையும் நமக்கு வந்தாலும் சட்டு என்று அகன்று போம். கர்த்தர் நம்முடைய தடைகளெல்லாம் அகற்றி நம்மளை நடத்துவார். அப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.